ஆடி ஆடி பாடு, பாடி பாடி பாடியாடு. இந்த கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மாலையானவரே, எல்லா கையை தட்டி ஆசையா வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இயேசுவின் நாமம், ஹே ஹே பூவிலும் மேலான நாமம், ஆராதிவானவரே இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், நாமம் இன்ப நாமம். எங்கள் சொல்லும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன். நிறைய வேணும்னு ஆசைப்படுறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. உம்மால முடியும் ஐயா, என் வாழ்க்கை மாற்றும் ஐயான்னு சொல்ல போறோம். உம்மாலே முடியும் ஐயா, போன வருஷம் முடியலையோ, என்னென்னலாம் போன வருஷம் உன்னால சாதிக்க முடியலையோ, என்னென்னலாம் போன வருஷம் உனக்கு விடுதலை கிடைக்கலையோ, அதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். நம்புறவங்க மட்டும்தான் சொல்லணும். அதை என் வாழ்க்கையில இருக்க தரித்திரங்களை மாற்ற, என் சுகவீனங்களை மாற்ற, என் பலகீனங்களை மாற்ற, என் பயத்தை நீக்காண்டவரே. எல்லாமே முடியும் நம்புறவங்க மட்டும் கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த 4 காரியத்தை
முடிச்சு கொடுத்தீங்க. அந்த ரெண்டு காரியம் இன்னும், அந்த ரெண்டு கோலியாத் மட்டும் என் வாழ்க்கையில் இருக்குது. என்கிட்ட சின்ன கல்லுதான் இருக்குது, ஆனா உம்மால முடியும் ஆண்டவரே. நல்ல இயேசையா, சத்தமா சொல்லுங்களேன், எல்லாமே முடியுமையா, எல்லாமே. எல்லா வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. மனசில் இருக்கிற பாரங்களை நீக்கும். சகோதரிகளுடைய சகோதரனுடைய விசுவாசத்தோடு இத்தனை நாள் உள் போராட்டத்தை, உள் டெஸ்ட் ஆண்டவரே யார்கிட்டையும் சொல்லாம உமக்கும் அவங்களுக்கு மட்டும் நடந்த எல்லாத்திலும் அதை செய்தவர் இதையும் நீ செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதுல வெளியில வர வச்சீங்க, அதுல வெற்றி கொடுத்தீங்க, இதுலயே வெற்றி கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க, உம்மால முடியும், உம்மால முடியும் சொல்லுங்க, உம்மால முடியும் ஐயா. என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற போராட்டங்களை தகப்பனே உம்மால. ஏனா நீ ரொம்ப ரொம்ப சொல்லணும்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதுன்னா, என் கஷ்டத்துல, என் நஷ்டத்துல, என் குறைவுல, என் தனிமையில, நான் அசிங்கப்பட்ட நேரத்துல நீங்க ரொம்ப நல்லவரா இருந்திருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். உண்மையா சொல்ல முடியுன்றவங்க மட்டும், அவங்க மட்டும் சொல்லலாமா? ஆசைய கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை ரெண்டு விரிச்சு மனசு நல்லா திறந்து சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து அதனால என் வாழ்க்கை உம்மால மாற்ற முடியும் ஆண்டவரே. அதனால சொல்லுங்களேன், என் வாழ்க்கை மாற்று, நல்ல இயேசையா. One more time with all your hearts tonight. அதனால நீங்க மட்டும் போதுமையா இந்த வருஷத்துக்கு. சொல்லுங்க, இந்த 2016 என் பிள்ளைக்கு, என் குழந்தைக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் தனிமைக்கு, என் தொழிலுக்கு, என் வேலைக்கு ஆண்டவரே, என் ஊழிய பாதையில், என் சபைக்கு, என் ஜனங்களுக்கு ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஆண்டவரே, வலது கரத்தை நல்லா நேரா நிமிர்த்தி சொல்லுவோமா? குறைவில் நிறைவிலும், என் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இன்னொரு முறை சொல்லணும் போல எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதுன்னா, என் போராட்டத்துல, என் ஜெயத்துல, என்னுடைய ஊழிய பாதையில, என் நொறுக்கத்துல, என்னுடைய நெருக்கத்துல, என்னுடைய சிறைச்சாலையான சூழ்நிலையில, யோபை போன்ற சூழ்நிலையில, தொட்டுப்பா என்ற சூழ்நிலையில் ஆண்டவரே
ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னொரு முறை சொல்லலாமா எல்லாருமா? நீங்க மட்டும் என் செல்லம் நீ தயான்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த வருஷம் முழுசும் யாரும் இல்லப்பா, மத்தவங்க எல்லாம் எனக்கு சைடு தான், நீ மட்டும் தான் செல்ல எனக்கு. நீ ஒருத்தர் தான், நீங்க ஒருத்தர் தான் எனக்கு செல்லம். இன்னொரு முறை சொல்லலாமா ஆசையா? ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி ஆராதனை உமக்கு சொல்ல போற ஆசையா? ஆராதனை ஆராதனை அப்படியே உனக்கு ஒரு விடுதலை வாங்கி தரும், உனக்கு ஒரு சமாதானத்தை வாங்கி கொடுக்கும், ஒரு பலனை வாங்கி கொடுக்கும். நீ உண்மையை ஆராதிக்கிற வேளையில இந்த ஆசையா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை சுத்த நாமத்தை ஒரு முறை சொல்லிடலாமா? Hallelujah.